ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஜா வைசு கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாரம்பரியமான மசாலா நீர்மோர் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்ப வெயில் கொளுத்துது. அந்த நேரத்துல இந்த மாதிரி நீங்க மசாலா நீர்மோர் செஞ்சு குடிச்சீங்கன்னா உடம்பும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும். அதுவும் இந்த மண்பானையில வச்சு நீங்க குடிக்கிறப்ப இன்னும் ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க, நல்லா டேஸ்டியாவும் இருக்கும். இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். இப்ப மசாலா நீர்மோருக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். நான் ஒரு கப்பு நல்லா கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வீட்லயே செஞ்சது கூட வச்சுக்கலாம், இல்ல கடையில கூட வாங்கி வச்சுக்கலாம். நல்லா கெட்டியான தயிரா வச்சுக்கோங்க. அது லைட்டா புளிச்சிருந்தா பரவாயில்ல, ரொம்ப புளிக்காம பாத்துக்கோங்க. இப்ப அது கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை ஒரு கொத்து வச்சிருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் வச்சிருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி தலை கொஞ்சமா கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 2 துண்டு இஞ்சி, அப்புறம் பெருங்காயத்தூள் கொஞ்சமா. இதெல்லாம் சேர்த்து இப்ப நம்ம செய்யலாம். இப்ப மிக்சி ஜார்ல கொஞ்சமா இந்த தயிரை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட மத்து இருந்தா அதுல கூட நீங்க கடைஞ்சிக்கலாம். இதுல போட்டு நீங்க ஒரு 2 பல்ஸ் மோட்ல அடிச்சீங்கன்னா நல்லா சூப்பரா செஞ்சிடலாம். நான் கொஞ்சமா தான் தயிர் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊத்துறப்ப இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இந்த இஞ்சிய இப்ப இது கூட சேர்த்துக்கிறேன். இப்ப ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சை மிளகாய் உங்களுக்கு வேணும்னா நீங்க சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு காரம் வேண்டாம்னா நீங்க இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம், அப்ப கூட நல்லா தான் இருக்கும். இப்ப இது கூடவே கொத்தமல்லி தலையும் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சு நீங்க குடிக்கிறப்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப இது கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப முக்கியங்க, இதையும் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையா இருக்கும். இப்ப இதை நல்லா நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப நல்லா அரைச்சாச்சுங்க. இது நீங்க கொஞ்சமா தயிர் ஊத்தி அரைச்சா எல்லாமே நல்லா அரைச்சிடும். இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் நல்லா அரைச்சிடும். இப்ப இது கூட மிச்சம் இருக்க அந்த தயிரையும் நான் ஊத்திக்கிறேன். இப்ப இதோட ஊத்திட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப நேரம் அரைக்க வேண்டியதில்லை, நீங்க பல்ஸ் மோட்ல 2 தடவை அடிச்சீங்கனாலே போதும், நல்லா அரைச்சிடும். இப்ப அரைச்சிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப நல்லா அரைச்சாச்சுங்க. இப்ப இதை நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். ஒரு பவுல்ல இந்த மாதிரி ஊத்திக்கோங்க. இப்படியே கூட குடிக்கலாம், ஆனா கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு சேர்த்து குடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது கூட நான் இப்ப கொஞ்சம் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவே 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க டேஸ்ட் பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அரைச்சு கொடுத்தீங்கன்னா எல்லாரும் குடிச்சிருவாங்க. சில பேர் கருவேப்பிலை எல்லாம் ஒதுக்கி வைப்பாங்க சாப்பிட்றப்ப. இந்த மாதிரி இதுல நல்லா அயன் சத்தும் நிறைய இருக்கு கருவேப்பிலையில. இப்படி செஞ்சு கொடுக்கறப்ப அவங்களுக்கே தெரியாது, இது குடிச்சிருவாங்க, ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். அவ்வளோதாங்க, மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப நல்லா டேஸ்டா வந்திருக்கு. நீங்க இந்த மோரை மண்பானையில நீங்க இந்த மாதிரி ஊத்தி வச்சு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியா இருக்குங்க, ஆரோக்கியமாவும் இருக்கும். இதுல ஐஸ் சேர்க்காம நீங்க குடிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், உடலுக்கும் ரொம்ப குளுன்னு இருக்குங்க. நீங்க இந்த மாதிரி வீட்டுல எல்லாருக்குமே செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.